சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வீட்லயே செய்யக்கூடிய ஃபுட் கலர்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கடையில வாங்குற ஃபுட் கலர்ஸ்ல கண்டிப்பா கெமிக்கல் சேர்ப்பாங்க. நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்புறமா மஞ்சள் தூள் வச்சு 4 வகையான ஃபுட் கலர்ஸ் எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். ஒரு வடிகட்டியில் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கனாலே நல்லா வடிஞ்சு வந்துடும். நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால இந்த மாதிரி வடிகட்டிலேயே வடிகட்டிக்கிறேன். நீங்கள் நிறையா பண்ணிங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் கொட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் அரைச்ச எல்லா கேரட் பேஸ்ட்டையுமே நல்லா வடிகட்டியாச்சு. நமக்கு இந்தளவுக்கு கேரட் ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம இதை கொதிக்க வச்சு ஃபுட் கலர் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச கேரட் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கேரட் எடுத்துருந்ததுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. நீங்கள் ஆரஞ்சு கலர் கேரட் எடுத்துருந்தீங்கன்னா இதை விட லைட் ஆரஞ்சில் தான் கிடைக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும்போது கேரட்டில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடும். 10 நிமிஷம் கொதித்து நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நாம் வந்து கேரட் வச்சு இந்த ஃபுட் கலர் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த கேரட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த ஒரு கம்பி வருது. ஒரு கம்பி வந்து கட் ஆயிடுச்சுனாலே சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறோம். அதனால் ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்டல் மாதிரி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபுட் கலரை வடிகட்டிடலாம். நல்லா ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா வடிகட்டிட்டோன்னா நமக்கு வந்து லிக்விட் ஃபார்முக்கு கிடச்சிரும். நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், அப்படியே தேன் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம 2 மாதம் வரைக்கும் கூட இதை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நம்ம எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபுட் கலரோட கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். நம்ம இது ஹோம்மேடுங்கிறதுனால. பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போவே நமக்கு லைட் ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா டார்க் கலருக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணதுனால கேரட்டில் உள்ள துகள் எதுவுமே இதில் இல்லை. 2வது ஃபுட் கலர் நல்லா ரெட் கலர் பண்ண போகிறோம். நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டார்க் ரெட் கலர் கிடைக்கும். இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட்டை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம இதை வடிகட்டிடலாம். பாத்திரத்து மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பீட்ரூட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா இந்தளவுக்கு டார்க் கலர் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பீட்ரூட் ஜூஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
பீட்ரூட் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாமே இப்படி ஓரமாக படியும். இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. சைடில் படிஞ்ச எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஒரு கம்பி பதம் வரணும். வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம பதம் செக் பண்ணிக்கலாம். கரண்டியில் இப்படி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் தொட்டு பாருங்கள். ஒரு சின்ன லைன் ஃபார்ம் ஆகி கட் ஆகுது. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனில் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கோடு போட்டோம்னா அந்த கோடு ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு நின்றுச்சுனாலும் கூட நம்ம ஃபுட் கலர் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்டல் மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பவுலில் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டுடைய ரெட் கலர் ஃபுட் கலரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து காமிக்கிற பாருங்கள் நல்லா டார்க் ரெட் கலருக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கேரட் பண்ணப்போ கொஞ்சம் நிறையா இருந்தது, அதனால் நான் அதை ஃபில்டர் பண்ணேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணலை. பாருங்கள் நல்லா டார்க் ரெட் கலருக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள் இந்த ஃபுட் கலர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு தேன் மாதிரியே இருக்குது. நம்ம எடுத்து விடும்போது இதை வந்து ஈரம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. 3வது ஃபுட் கலராக நான் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். பாலக்கீரைக்கு பதிலாக உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாலக்கீரையில் தான் ஸ்மெல் அதிகமாக வராது, நல்ல டார்க்கான க்ரீன் கலரும் கிடைக்கும். நான் அதனால் பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். இதை சும்மா ரஃப்பாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம கீரையை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துடலாம். கட் பண்ணாமல் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கீரை 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டிருக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. நாம் இதை குளிர்ந்த தண்ணி இருக்கிற இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குளிர்ந்த தண்ணியில் சேர்க்கறதுனால கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா டார்க் க்ரீன் கலர்லேயே இருக்கும். பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் கீரையை உள்ளே சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கீரையில் உள்ள சூடெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி வேக வச்ச கீரையை குளிர்ந்த தண்ணியில் சேர்த்துட்டு திருப்பி எடுத்து நம்ம ஃபுட் கலர் பண்ணும்போது இந்த கீரை ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராது. நல்லா ஆறிச்சு. நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நாம் கீரையை வேக வச்சு கூட கீரையோட கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச கீரை பேஸ்ட்டை ஒரு பவுலில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம இதையும் கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற கீரையோட ஜூஸை சேர்த்துடலாம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கிற டைமில் நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 150 ml கப்புக்கு 1 கப் தான் நான் வந்து கீரை ஜூஸ் சேர்த்துருக்குறேன். அதனால் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் சேர்க்குற ஜூஸ் வந்து எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கம்பி பதத்தை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கம்பி பதம் வந்து செக் பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 4லேருந்து 5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கலர் ஃபுட் கலரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் கலர் ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இதை விட உங்களுக்கு டார்க் க்ரீன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 4வதாக நம்ம வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் பண்ண போகிறோம்.
இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா உருகி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கலந்துருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சர்க்கரை கூட சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மஞ்சளில் உள்ள கலர் வந்து தண்ணியிலையும் நல்லா இறங்கும். 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த எல்லோ கலர் வந்து தண்ணியிலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு நம்ம திருப்பி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இதை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், அந்த மஞ்சள் துகள்கள் வந்து படிஞ்சிருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தண்ணீரை உள்ளே சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நாம் மஞ்சளில் செய்கிறதுனால மஞ்சள் ஸ்மெல் வருமோன்னெலாம் நினைக்க வேண்டாம். நாம் வந்து மஞ்சளை வந்து நல்லா கொதிக்க வச்சிடுறோம். அதுலேயே அந்த ஸ்மெல் போயிடும். நம்ம ஃபுட் கலராக யூஸ் பண்ணும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறோம். நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக சர்க்கரை கூட கொஞ்சமாக குங்குமப்பூவை கூட நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் கிடைக்கும். சர்க்கரை சேர்க்காமல் வெறும் மஞ்சளை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி மட்டுமே செய்யலாம். ஆனால் அப்படி செஞ்சோன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து செய்யும்போது 2லேருந்து 3 மாதம் வரைக்குமே நம்ம வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம லைன் போட்டோன்னா அந்த லைன் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. நல்ல ஜெல் ஃபார்முக்கு வந்துடுச்சு. போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே நல்லா எல்லோ கலருக்கு அப்படியே மாறி வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட எல்லோ ஃபுட் கலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லோ கலர் ஃபுட் கலரை சேர்த்துடலாம். உங்களுக்கு லைட் எல்லோ போதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா டார்க் எல்லோவாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு எல்லோ கலருக்கு நமக்கு ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. யூஸ் பண்ணும்போது எடுக்கிற ஸ்பூன் வந்து தண்ணி எதுவுமே இல்லாத ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நாம் ரெடி பண்ண எல்லா கலரையுமே நான் ஒரு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கேரட்லேருந்து ரெடி பண்ண ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டான ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதை விட டார்க்காக வேணும்னா இதை விட அதிகமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேக்குக்கு க்ரீம் செய்யும் போது இல்லைனா கேசரி அந்த மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் அந்த ஃபுட் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி மைதா பேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டுடைய ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்குன்னு. உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி டார்க் கலர் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மைதா பேஸ்ட்டு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கலர் ஃபுட் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்தேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டான க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு டார்க்காக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கேக்லலாம் அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். 4வதாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு கூட நம்ம ரெடி பண்ண எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டான அப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த எல்லோ கலர் சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த 4 வகையான நேச்சுரலான ஃபுட் கலர்ஸ் வந்து வீட்டிலையே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.